எனக்கு சொன்னீங்களே அந்த கதை. எந்த கதை? உங்க ஃபர்ஸ்ட் படத்தோட ஃபைட்டா? நீங்க எப்படி உள்ள போனீங்க? இல்ல என்ன சொன்ன சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணு சொல்லி எங்க ஒண்ணு சொல்லிடக்கூடாது. ஆக்ஷன் கிங், ஆக்ஷன் குயின், ஆக்ஷன் பிரின்சஸ். ஓ சார் கொஞ்சம் அடக்கி வாசிங்க கலாய்ச்சி விட்டுருவாங்க சார். 5'8" கால் அங்கே போகுது. ஜம்ப் பண்ணோம்னா நாம் இங்கே எப்படி பார்க்கணும் இந்த மாதிரி விஷயம். இங்கெல்லாம் மசில் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஓ அசோ மொத்தம் என்ன சார் ஓடுறீங்க? ஆமா தெரியாதுன்னா அப்படி. அர்ஜுன் சார் சொல்லியிருந்தாரு, டேரக்டர் சார் சரி சரின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன தோணுதோ அவர் தான் பண்ணுவார், அதுதான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி என்னம்மா எல்லாம் நீங்களே போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு. ஹாய், பிளாஸ்ட் டீம் நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசலாம். எல்லாருக்கும் ஹாய். ஹலோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சார் ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் யூ. ஏஜிஎஸ் மாதிரி ஒரு பெரிய பேனர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? பிரதீப் ரங்கநாத் சார் கூட நீங்க ஏடியா இருந்தனால அந்த குட்வில் காரணமா கிடைச்சதா, இல்ல இந்த படத்தோட ஸ்டோரி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சார்? நான் என்னென்னா நீங்கள் கேட்ட ரெண்டுமே தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா பிரதீப் ப்ரோவோட ஏடி. அது ஏன்னா லைக் இப்போ ஏஜிஎஸ்க்கு ஆப்வியஸாக தெரியும், பிரதீப் ப்ரோவோட ஏடிஸ் எல்லாருமே வந்து லைக் நம்ம என்ன பண்ணாலுமே ஒரு ரெக்கமெண்டேஷனில் பிரதீப் ப்ரோ கிட்ட சேரவே முடியாது. நீங்கள் யாராக வேணா இருங்க, எவ்வளோ பெரிய நான் பார்த்துருக்காத அவர்கிட்ட சேரவே முடியாது. ஒரு ஆர்கானிக்கான அப்ரோச், அதுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ், இதை தாண்டி தான் நம்ம வந்து அவர்கிட்ட ஜாயின் பண்ணவே முடியும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் ஏஜிஎஸ்க்கு தெரியும். ஸோ அவங்களோட ஏடிஎஸ் வந்து லைக் லவ் டுடே சக்ஸஸ் மீட்லேயே அச்சரா மேம் சொன்னாங்க, இந்த 6 பேருக்கும் நாங்கள் எப்பயுமே ஏஜிஎஸ் வந்து லைக் அவர் டோர்ஸ் வில் பி ஓப்பன் அப்படிங்கிறத ஒன்று சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று என்னென்னா கதை அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கணும். எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுமே வந்து கதை பிடிக்காமல் இப்போ இன்னொன்று என்னென்னா நாங்கள் எப்போ ஆஃபீஸ்க்கு போனாலுமே யார்கிட்டையும் ஒருத்தவங்கள்ட்ட அவங்க கதை கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க யாருமே பிரதீப் ப்ரோவோட ஏடிஸாவோ இல்லை அஸ்வத் ப்ரோவோட ஏடிஸாவோ இல்லை. ஸோ இதுதான் கதை உங்களுக்கு பிடிக்கணும். ஆல்சோ எங்களோட அந்த ஜேர்னியோட கிரெடிட்டாகவும் நான் அதை பார்க்குறேன். என்ன ப்ரோ பிரதீப் ப்ரோ? சார் உங்களை நிறைய ஆக்ஷன் மூவிஸ்ல பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கராத்தே மாஸ்டரா வர போறீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? சொல்லுங்க ப்ரோ. இல்லை நிறைய ஆக்ஷன் இது வரைக்கும் நிறைய பண்ணியிருக்கேன். நான் பேசிக்கலி மார்ஷியல் ஆர்டிஸ்ட். ஓகே சார். பட் மாஸ்டர் கராட்டே மாஸ்டராக இந்த படத்தில் தான் பண்ணியிருக்கோம். இட் வாஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். என்னுடைய ஜானர் தான். ஸோ எல்லாத்துக்கு மேலே மெயின் இந்த 2 லேடிஸ் தான். ஆல் கிரெடிட் கோஸ் டு தெம். பிக்சரில் ஆக்ஷன் கிங், ஆக்ஷன் குயின், ஆக்ஷன் பிரின்சஸ். ஓ நானே அப்படி வேந்து பார்க்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க 2 பேரும். அது அவங்ககிட்ட கேளுங்க சார் கொஞ்சம் அடக்கி வாசிங்க கலாய்ச்சி விட்டுருவாங்க சார். கலாய்க்கிறதா? உண்மை தானே இப்போ நான் சொல்கிறேன். கான்ஃபிடென்ட்டாக மேம் பிரஸ் மீட்லயே உங்களை பத்தி சொல்லியிருந்தாங்க, சார் இந்த மாதிரி நம்மள ஓவர் டேக் பண்ணிட்டு போயிடுவாங்களோ, பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாங்களோ இல்லை போயிட்டாங்க. இல்ல சார், அப்படி இல்ல என்ன சார். மேம் பண்ணீங்க? இல்ல சாரை பார்த்து தான் நான் வந்து நிறைய விஷயம் சாரை பார்த்து, சார் பண்றதை பார்த்து தான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். ஆக்சுவலி சார் சார் நீங்க சொல்லுங்க சார். இல்லை சார் வந்து அந்த குட்டி பொண்ணை பார்த்துட்டு குட்டி பொண்ணோட ஆக்ஷன்ஸ் பார்த்துட்டு சொன்னார் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இந்த பொண்ணு சூப்பராக பண்ணுறா, நீ இந்த பொண்ணு அளவுக்கு பிரீத்தியை பண்ண வைங்க அப்படிங்கிறதுல சார் இல்லை அந்த இன்னொரு சின்ன குழந்தை ஒன்று பண்ணியிருக்கு, சிவகாமி. சிவகாமின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா ஸ்டைலில் ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையில அந்த பொண்ணு கராட்டே கற்று அதனுடைய நீங்கள் கூட்டு வந்திருக்கணும். ஆமாம் சார். ஸோ ஸ்டைல் நல்லா இருந்தது பார்க்கும்போது. நமக்கு இவங்களுடைய எங்கே ஒரு சைல்டுஹுட்டாக பண்ணியிருக்காங்க அந்த அதான் சொல்கிறாரு. ஆமாம் அதான் லைக் சார் வந்து நம்மளோட நல்லா பண்ணட்டுமேன்னு சொன்னார்ல, ஜென்யூனாகவே அப்படி தான் இருப்பார். ஏன்னா அவர் சொன்னார் லைக் இந்த பொண்ணு சூப்பராக பண்ணுது, நீ இதை அச்சீவ் பண்ணு சுபாஷ் அவங்களுக்கும், ஸோ அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுங்க அப்படிங்கிறத சார் இப்போ சொல்லிட்டு ஒரு ஷூட்டில் சொல்லிட்டு போனார். இவங்க அதுக்கு மேல் பண்ணிட்டாங்க. இவங்க காலெல்லாம் எங்கே இருக்குங்க, ஜம்ப் பண்ணால் ஹைட் வேற இல்லை பொண்ணு. ஆமாம். 5'8" இருப்பீங்களா? 5'9" 7.5. ஆல்மோஸ்ட் 5'8". 5'8" கால் அங்கே போகுது. ஜம்ப் பண்ணோம்னா நாம் இங்கே எப்படி பார்க்கணும் இந்த மாதிரி விஷயம். இன்னும் தமாஷை கிடையாது. எப்படின்னா ஒண்டர்ஃபுல் ஜாப். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் 2 பேருமே படத்தில். சூப்பர். உங்களுக்கு டஃப்பான மூவ் ஏதாவது இருந்துச்சா மேம்? எனக்கு எவ்ரி டே ஜெனரலி மிட்நைட் 2 o'clock தான். ஆமா சார், நைட் ஷூட் நைட்டு 2-3 மணிக்கு உட்காந்து குத்துறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பாஸ்டர் எனக்கு சரியா வராம திரும்ப திரும்ப எனக்கு ரீடேக் போக வேண்டியிருந்தது. வந்து பாஸ்டர் அந்த பவர் தெரியணும்ல. ஸோ எனக்கு அப்பர் பாடியே கொஞ்சம் லீன் பில்டு தான்.
ஸோ பஞ்ச்லாம் பண்ணும்போது அதை கன்வின்சிங்காக பண்ணுறது எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அப்போ சார் டிப்ஸ் கொடுப்பாரு, இந்த மாதிரி பண்ணுங்க, அதை அந்த மாதிரி பண்ணுங்க, அவங்களுக்காக ரீடேக் போங்க அப்படின்னு கூட சொல்லுவார் எனக்கு. ஆமாம். ஓகே. டான்சர்ஸ்க்கு ஃபைட் பண்ணும்போது அந்த டான்ஸோட நளினம் தெரிஞ்சிடும், என்னதான் ஃபைட் பண்ணாங்க, பட் அது தெரியாது இவங்க பண்ணதில். அந்த அளவுக்கு அது ப்ராக்டிஸ் பண்ணி அதுதான் தட்ஸ் வாட் ஷீ இஸ் டெல்லிங். அந்த போஸ்டர்ஸ் அதெல்லாம் அதுக்கு பர்ஃபெக்ஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. அதானே? இல்லை, உண்மைதான். ம். சார், ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் கூட ப்ளஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ், இந்த ஐடியா எப்படி கிளிக் ஆச்சு சார்? நான் வந்து ஒரு 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 உமன் ஆக்ஷன் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ லைக் நான் வந்து கோரா எப்படி இந்த கதை ஸ்டார்ட் ஆச்சுங்கிற பாயிண்ட் தான் எனக்கு அதை நான் சொல்கிறேன். ஒரு உமன் ஆக்ஷன் மூவி ஒன்று பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அப்போ அவங்க அப்பா லைக் பேசிக்காக நமக்கு அடுத்த ஐடியா என்ன வரும், அவங்க அப்பா வந்து அவளை பவர்ஃபுல்லாக வளர்க்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று வந்துச்சு. இப்போ இவங்க 2 பேருமே பவர்ஃபுல்ங்கிற ஒன்றுக்கு நான் அரைவ் ஆகிட்டேன். இப்போ வில்லனோட டார்கெட்ஸ் என்னவாக இருக்கும்னா அம்மாவாக இருக்கும். ஸோ இப்போ அம்மாவும் பவர்ஃபுல் அப்படின்னா இது ஒரு ஆக்ஷன் ஃபேமிலி, ஸோ நம்ம அந்த ஜேர்னியில் இந்த படத்தை நம்ம எழுதலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணேன். ஸோ 3 பேருமே பவர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு லைனுக்கு அரைவ் ஆனேன். கேஸ்டிங் எப்படி சார் பண்ணீங்க? எழுதுறப்ப இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணி பேசிக்கலிமா இது இந்த படத்தினுடைய ஹைலைட் என்னன்னா விமன் எம்பவர்மெண்ட். ஒரு பேரண்ட் வந்து ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணும், இன்னைக்கு இருக்கிற இந்த சமுதாயத்தில், இன்னைக்கு இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ஸ் என்னென்னமோ நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, பொண்ணுங்களை எது தப்பெல்லாம் நடக்குதுன்னு. பட் இப்படி தான் வளர்க்கணும் ஒரு பொண்ணை அப்படிங்கிறது ரொம்ப மையமாக சொல்லியிருக்காரு. தட் வில் பி த ஹைலைட். பேரண்டிங்கை பற்றி கொஞ்சம் நல்லா பேசியிருக்கோங்கிறத நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். ஆமாம். ஓகே சார், கேஸ்டிங் பற்றி சொல்லுங்கள் சார். கேஸ்டிங் ஆப்வியஸாக அப்பா அம்மா அந்த 2 கேரக்டருக்குமே நீங்கள் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு ஆப்ஷன் சொல்லுங்கனாலே ஃபஸ்ட்டாக அர்ஜுன் சாரும் ஃபஸ்ட்டு அபிராமி மேம் தான் வருவாங்க. மேம் வந்து நாங்கள் லைக் அவங்க ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. ஆல்சோ கேரக்டருக்கு நாங்கள் நிறைய பேர் ஆடிஷன்ஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ அதில் இவங்க இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்கன்னு எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த பேசிஸில் மேம் போயிடலாம் அப்படிங்கிற டெசிஷன் எடுத்தோம். ஓகே சார், ஆக்ஷன் ஃபிலிம்னாலே ஃபிசிக்கல் டிமாண்டிங் ரொம்ப தேவைப்படும். நீங்கள் வந்து ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அப்போது ஷூட்டிங்க்கு உங்கள் அந்த ஃபிசிக்கல் எப்படி ஹெல்ப் ஆச்சு மேம்? ஸ்டெமினா அந்த மாதிரி. கரெக்ட். இப்போ நம்ம எவ்வளோதான் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணாலோ இல்லை நம்ம கார்டியோ ட்ரைனிங் அதெல்லாம் பண்ணாலோ கராட்டே மூவ்மெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போது பாடி எவ்வளோதான் எக்ஸசைஸுக்கு பழக்கப்பட்டிருந்தாலுமே கராட்டே பஞ்சஸ்ஸு கிக்ஸு அதோட ரீகாயில்னு ஒன்று இருக்குது. அது எல்லாமே வந்து இந்த மசிலும் இருக்கா? இப்போ எனக்கு இங்கெல்லாம் வலிச்சுது இது பண்ணும்போது, ப்ராக்டிஸ் பண்ணும்போது இங்கெல்லாம் மசில் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஸோ மொத்தம் என்ன சார் ஓடுறீங்க? தெரியாதுன்னா அப்படி இங்கெல்லாம் வலிக்கும் தானே ஃபர்ஸ்ட். ஆமா வலிக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிச்சோம் நீங்க எல்லாம் வலிச்சிருக்கும்ல. பண்ணும்போது இங்க ஒரு மசில் ஒர்க் ஆகும். அதெல்லாம் இந்த பஞ்சு இங்க இருந்து இங்க போறதுக்கு ஒரு அரை செகண்ட் டைம்ல போயிட்டு திருப்பி வரணும். அது வேற எந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ்லயும் இல்லை. வேற எந்த ஒரு நீங்க ஜிம்ல லேட் புல்ஸ், சைட் புல்ஸ், பெஞ்ச் பிரஸ், கர்ல்ஸ் எது பண்ணாலுமே அந்த மாதிரி வேற பாடி வந்து மொத்தமாவே அது என்னெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் அன்டூ பண்ணி இது வேற மாதிரி அதுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். இதோட ட்ரைனிங் ஆகட்டும் அண்ட் ஈவன் நம்ம ஸ்டன் கொரியோகிராஃபி மொத்தமாக ஃபுல் அண்ட் ஃபுல் கராட்டே இல்லைனாலும் அது ஃபவுண்டேஷனாக வச்சு தான் இதோட ஸ்டன் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு மொத்தமான கிரெடிட் வந்து நம்ம பிரபு மாஸ்டருக்கு தான். போத் சென்சே பிரபு மாஸ்டர் அண்ட் ஸ்டன் கொரியோகிராஃபர் பிரபு மாஸ்டர் 2 பேருமே வந்து அவங்களுக்கும் ஐ திங்க் ஐ கேன் ஸ்பீக் ஃபார் ஹர் as well. 2 பேருக்கும் வந்து குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து பண்ண வச்சு ரொம்ப பேஷண்ட்டாக நிறையவே நம்மளுக்கு இதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான அளவுக்கே பண்ணாங்க. இருந்தாலுமே ஐ ஃபீல் லைக் எனக்கு இன்னமும் ஒரு சில இதெல்லாம் பார்க்கும்போது என்னெல்லாம் நல்லா பண்ணியிருக்கலாமேன்னுலாம் தோணும். பட் யா சார், உங்களோட அந்த ஆக்ஷன் மூவி ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்காக ப்ரிப்பேர் ஆகியிருப்பீங்கல்ல, கேமரா முன்னாடி போய் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் மூவிக்காக ஃபர்ஸ்ட் படத்துலயா? ஃபர்ஸ்ட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் அந்த மெமரிஸ் நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ஒரு வருஷம் ஆச்சு. அதான் அது எப்படி இருந்தது சொல்லுங்க. எனக்கு சொன்னீங்களே அந்த கதை. என்னது? நீங்களே சொல்லுங்க. எந்த கதை? உங்க ஃபர்ஸ்ட் படத்தோட ஃபைட்டா? நீங்க எப்படி உள்ள போனீங்க, அப்போ உங்களை ஃபைட் பண்ண வச்சு சொன்னாங்கல்ல. இல்ல என்ன சொன்ன சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒன்று சொல்லி எங்களுக்கு ஒன்று சொல்லிடக்கூடாது. பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க சார். பேசிக்கலி நான் அப்போவே ஃபுல் ட்ரெயின்டு, நான் கராட்டே ட்ரெயின்டு. ஸோ எனக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமெல்லாம் படலை.
ஃபுல் ஃப்ளெக்சிபிள், பாடி ஃபுல் ஃப்ளெக்சிபிளாக இருந்தது. அப்படியே 180 டிகிரிஸ் எல்லாம் கிக் பண்ணுவேன் நான். ஓ வாவ். ஸோ அப்படி இருந்தது. இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ ஆக்சுவலி, பிகாஸ் அது ஒன்று தான் எனக்கு தெரியும். அப்போது ஆக்டிங் சுத்தமாக தெரியாது. மண்ணு இப்படி பாருன்னா கூட பார்க்க தெரிய மாட்டேங்குது, சிரின்னா சிரிக்க தெரியாது, அழுன்னா அவ்வளோதான், அடி வாங்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பிக்சர்லேயே. அப்படி அடிச்சிருக்காரு என்னுடைய டைரக்டர். ஸோ எனக்கு இது மட்டும்தான் தெரியும், ஃபைட்டு மட்டும்தான் தெரியும். ஸோ இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ. அர்ஜுன் சார் சொல்லியிருந்தாரு, டேரக்டர் சார் சரி சரின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன தோணுதோ அவர் தான் பண்ணுவார், அதுதான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, என்னம்மா எல்லாம் நீங்களே போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு. இல்லை இல்லை, அவர்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்குது. இப்போ நம்ம ஆர்டிஸ்ட்டுங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா, இல்லை இது இப்படி பண்ணால் இப்படி இருக்கும், அது இப்படி பண்ணால் இப்படி நம்ம சொல்லிட்டே இருப்போம். ஆனால் அவருக்கு தெரியும் தெளிவாக, அவருக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அது மெதுவாக சிரிச்சுக்கிட்டோ இன்னொன்னோ மூஞ்சி சுழிச்சுக்கிட்டோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அது சாதிச்சிருவார். அதுதான் அதான் சொன்னேன். அதை எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க சார்? இல்லை அதாவது நம்ம அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், அதாவது நான் என்ன சொன்னேன், சாருமே பாவம் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறேன்னு சொல்லுங்க. சார் ஆக்சுவலி என் கோடைரக்டர்கிட்ட அதான் சொல்லுவார்னு என் கோடைரக்டர் சொன்னார், டே அவருக்கு உன்னை பார்த்தா ஒரு இன்னசென்ட்டாக ரொம்ப ஒரு அப்பாவியான ஒரு பையனாக ஃபீல் ஆகுது, அதனால தானே நீ சொல்ல எல்லாத்துக்கும் கொஞ்சம் கேட்டுக்கிறாரு அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லுவார். அதே தான் சார். இன்னொன்று என்னென்னா, சார் வந்து கரெக்டாக இருந்துச்சு, அதுக்கான நம்ம எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா சாருமே ஓகேங்கிற ஒரு மூடு கொடுவார். இல்லை அவங்க கன்வின்ஸ் பண்ணிடுவார், கரெக்டாக ஜஸ்டிஃபை ஆகிடும். இப்போ நம்ம பார்க்குற ஒரு பார்வை ஒன்று இருக்கும் ஒரு சீனு, ஸோ டைரக்டர் பார்வையில் ஒன்று இருக்கும் இல்லையா, கேட்கும்போது ஆமாம் கரெக்ட் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இஸ் நோ இஷ்யூஸ் அட் ஆல். ஆமாம், ஓகே அந்த மாதிரி. மேம், சர்வமாயா படம், அந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட். அதில் உங்களுக்கு கிடைச்ச லவ் பற்றி சொல்லுங்கள் மேம், அந்த படத்து மூலியமா. ஆக்சுவலி அந்த படமே ரொம்ப இட்ஸ் வெரி ஸ்வீட் ஃபில்ம். ஐ நோ பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப டச்டாக ஃபீல் பண்ணாங்க. அண்ட் நிறைய பேர் ரீவாட்சும் பண்ணாங்க. எனக்கு அந்த மெசேஜஸ் எல்லாமே நான் பார்த்தேன். ஐ திங்க் it's different to be, it feels different to be part of a film that truly touches people. Like நமக்கே ஃபீல் ஆகும், நம்ம கேரக்டரோ அந்த கதையில் இருக்க ஜேர்னி வந்து எல்லாரையும் எந்த அளவுக்கு இட்ஸ் வார்ம்ட் தேர் ஹார்ட்ஸ். ஸோ தட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபீலிங். லைக் எனக்கு அந்த மெசேஜ் படிக்கும் போதே எப்பவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமாம் மேம், இந்த படத்தில் ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட எது ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க மேம்? இவங்க 2 பேர் கேரக்டர் தான். ஐ திங்க் ஸோ. அதுதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ட்ரெய்லர்லேயே கொஞ்சம் அது கூட ஒரு டீசர் காமிச்சிருக்கோம். பட் ஐ திங்க் ஆக்ஷன் மூவி விரும்புகிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகும், கொஞ்சம் புதுசாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் அந்த ஒரு பேரண்டிங் அந்த ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்குது. இவங்க சார் சொன்ன மாதிரி அந்த கோவத்துக்கு பின்னாடி ஒரு அர்த்தம்ங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, தேர் இஸ் அ டெஃபினட் ரீசன். அதுக்கு ஒரு அர்த்தமான ஒரு கோவம் தான். இந்த போஸ்டர் நீங்கள் பார்க்குறீங்களா, 3 பேரும் அப்படி நிற்போம் கோவத்தில், அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கும். ஆமாம் தானே? டெஃபினெட்லி கரெக்ட் தானே? ஆனால் ட்ரெய்லரில் பார்க்குறப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பாக கூட இருக்கலாம், ஃபுல் படத்தை பார்த்த மாதிரி இதுலேயே கதை தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆமாம், கமெண்ட்ஸில் நான் இதை பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, அதை கேட்க எனக்கு நல்லா இருக்கு. உண்மையான கதை இன்னும் யாருக்கும் தெரியாது இல்லை, அதை கேட்கவும் எனக்கு நல்லா இருக்கு. ஓகே, உங்களுக்கு இது ஒரு கதையாக ஃபீல் ஆகுதுன்னா நல்லது தான் அப்படிங்கிற ஃபீல் தான் இருக்குது. ஏன்னா படத்தில் வந்து ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்லேயே நாங்கள் வந்து 3 பேருமே பவர்ஃபுல்ங்கிற ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணிவிடுவோம். ஓகே சார். ஸோ நாங்கள் அதை தான் ட்ரெய்லரில் காட்டியிருக்கோம். அதை தாண்டி உங்களுக்கு கதையாக பெருசாக அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த 10 மினிட்ஸை நம்ம சர்ப்ரைஸாக ட்விஸ்ட்டாக வச்சுக்கிறதுல எந்த யூஸுமே இல்லை. ஸோ அதில் நாங்கள் ஒரு ட்ரெய்லர் ஒன்று கட் பண்ணோம். அதை தாண்டி நீங்கள் படத்தில் நிறைய இருக்குது, அது தேட்டரில் 28 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமாம். பட் ஆக்சுவலி எனக்கு இந்த ஒரு கருத்தில் ஒரு கொஞ்சம் முரண்பாடு இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ எல்லாருமே வந்து கதை தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் போச்சுங்கிற ஒரு இதில் வந்துட்டோம். ஏன் நம்ம எத்தனையோ லவ் ஸ்டோரிஸ் வந்து பார்த்துருக்கோம், கடைசியில் அந்த ஜோடி சேரத்தான் போகுதுன்னு தெரியும். இதெல்லாம் இப்படி தான் எண்ட் ஆகும், எல்லாமே சுபம் தான் முடியுங்கிறது தெரியும். அதனால நம்ம போய் பார்க்குறோம்ல, ஏன் அந்த கடைசியில் ஜாயின் ஆக போகிறாங்க தெரியும். ஆனாலும் அந்த லவ் ஸ்டோரியை நம்ம விரும்பி பார்க்குறோம்ல. கரெக்ட். ஸோ நம்ம வாழ்க்கை எல்லாருமே சாவத்தான் போறோம்னு தெரியும், அந்த வாழ்க்கையை எப்படி வாழறோங்கிறது இல்ல விஷயம். அதுதான் ஸ்கிரீன் பிளே. அதுதான் ஸ்கிரீன் பிளே. அது சொல்லலையே நம்ம. அது சொல்லலையே. எக்ஸாக்ட்லி. சார், லியோ படத்தில் சிஎம் சார் கூட நடிச்சிருந்தீங்க, அதுக்கப்புறம் ரீசெண்டாக இப்போ போய் அவரை மீட் பண்ணிட்டு வந்திருந்தீங்க, அந்த சந்திப்பு பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, நம்ம ஒரு திரை உலகத்திலிருந்து இன்னொருத்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையோடு வந்திருக்காரு. அது ரொம்ப பெருமையாக இருந்தது.
யூனோ இதுக்கு முன்னாடி வரலாறு காணாத ஒரு வெற்றியோடு வந்திருக்காங்க. இன்னொன்று சேர்ந்து நடித்து நம்ம வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருந்த நாட்கள். இட் வாஸ் வெரி நைஸ். சார் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சா? இவங்க ஆக்ஷன் பண்ணி முடிச்சோடனே வா இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அதுவே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. அர்ஜுன் சார் கிட்ட நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம். ரோப்பே யூஸ் பண்ண மாட்டார், எதுக்குமே ரோப்பே யூஸ் பண்ண மாட்டார். ஒரு ஸ்லைடிங் ஷாட் ஒன்று இருக்கும், அது வந்து ஃபைட்டர்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, சாருக்கு பண்ணி காட்டுறதுக்கு அதை ட்ரை பண்ணுறாங்க, முடியல. 1 2 3 நான் அவங்களுக்குள்ளே எப்படின்னா ஒரு கேம் மாதிரி ஆயிடுச்சு. இந்த நான் பண்ணுறேன்னு யாராலையும் முடியல. டே கொடுங்கடா நீ பேடன்னு சொல்லிட்டு சார் அந்த இதை வாங்கி போட்டு அதை ஒரே ஷாட்லேயே அதை பண்ணார். அன்றைக்கி நான் ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக ரொம்ப ஷாக்காக பார்த்தேன். லைக் இப்போ ஆக்டிவாக இருக்கிற ஃபைட்டர்ஸ், அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கிறவங்க அதை ட்ரை பண்ணுறாங்க, அதை பண்ணவே முடியல. லைக் இதை பண்ணலாங்கிற டெசிஷன் வந்துருச்சு, அதை பண்ணி காட்டுறதுக்கான அந்த ப்ராசஸ் அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல. அது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதை சார் வந்து ஒரே அந்த ஷார்ட் படத்தில் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார் படத்தில் இருக்கு சார். மேம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மேம் இந்த சாரியில் ஃபைட் பண்ணது? அது கொஞ்சம் யூனிக்கான சேலஞ்ச். ஆமா, அது கஷ்டமா தான் இருந்தது. பிகாஸ் அது மூவ்மெண்ட்டுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அவங்க வேற நல்லா எனக்கு easy அந்த கிக்குக்கெல்லாம் விஷயத்துல. பண்ணுவாங்க. எனக்கு கால் தான் நீளமா இருக்கும். எனக்கு கால்ல கிக் பண்ண சொன்னா நான் இன்னும் நல்லா பண்ணியிருந்திருப்பேன். பட் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் பண்ணுறப்பே சாரி போட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா மேம்? இல்ல அப்படி பண்ணல. பட் கொரியோகிராஃபி வந்து சாரியில தான் இருக்காங்கங்கிறத கொஞ்சம் மனசுல வச்சுட்டு தான் கொரியோகிராஃப் பண்ணாரு. ஸோ மோஸ்ட்லி என்னோடது வந்து அப்பர் பாடி ஃபோக்கஸ்டான ஃபைட்ஸாக தான் இருந்தது. பட் நான் கை கூட ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால கால் மட்டுமா, கை பாருங்க இப்படி நீட்டுங்க. ஐயோ எங்கேயோ பக்கத்து ஊரில் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் 5'9". போத் ஆர் டால். அடியெல்லாம் பட்டுச்சா மேம்? நீங்கள் 5'9" 5'8"? 5'8.5", 5'9" கொஞ்சம் கம்மி. உங்களுக்கு அடியெல்லாம் பட்டுச்சா மேம்? ஆக்சுவலாக அது பண்ணும்போது தெரியாது, அந்த அட்ரினலின்ல அப்படியே வீட்டுக்கு போயிடும். போனதுக்கு வீட்டுக்கு அப்புறம் போனா அங்கங்க வீங்கி அங்கங்க என்னடா இது புதுசா என்ன இருக்கும். பெயின் வருது? ஆமா. அங்க இருக்கப்ப தெரியாது வலி. அங்க இருக்க தெரியவே தெரியாது. திரும்ப திரும்ப பண்றோம், அந்த அட்ரினலின்ல அது தெரியாது. நான் ஒர்க் வேற ஹெக்டிக்கா போயிட்டே இருக்கும் அடுத்தடுத்த ஷாட்னு. அதான் சொன்னமே 2 மணி வரைக்கும் டெய்லி ஷூட் பண்ணுவாருன்ட்டு. 2 மணி 6 மணி. நெக்ஸ்ட் படத்துல நீங்க அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இல்ல அது மாஸ்டர் தான் சொன்னாரு, அவங்களுக்குலாம் நைட்டு தான் பண்ண பிடிக்குமா. ஸோ தட் அப்படியா? தேர் நாட் ஸ்வெட்டிங் டூ மச். ஆமா. ஓ அதனால தானா? சரி ஓகே. இல்ல சார், எனக்கு இப்போ தான் தெரியும். நம்ம படத்தை வந்து ஜனங்க ஏன் பார்க்கணும், ஓகே அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்களேன். மெயினாக 3 பேரையும் நம்ம இப்போ ஒரு ஃபேமிலியில் அப்பா அம்மா அவங்க பசங்க 3 பேருமே ரிலேட் பண்ணிப்பாங்க. நம்ம பவர்ஃபுல்லாக இருந்தால், இல்லை அதுக்கப்புறம் நம்மளோட டாட்டர்ஸையோ இல்லை சனியை வந்து ஒரு பவர்ஃபுல்லாக வளர்த்தா, சொசைட்டியில் நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு அந்த ஒரு சோசியல் காசோடு வளர்த்தா என்ன ஆகுங்கிற ஒரு நல்ல விஷயத்தை அவங்க எடுத்துப்பாங்க. ஒரு லேக் இல்லாத, ஒரு போர் அடிக்காத ஒரு படமாக அது இருக்குங்கிறதுல நாங்கள் ரொம்ப ரொம்ப ஷுவராக இருக்கோம். லைக் ஒரு ஃபேமிலியாக போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர்ற ஒரு படமாக இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். எந்த காரணத்துக்கு ஒன்றும் டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஆமாம், ஷுவராக டிசப்பாயின்மெண்ட்டாக நம்ம இந்த மணியவோ இந்த டைமையோ வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதெல்லாம் வந்து ஹைலைட் ஆகிருக்கும் படத்தில். பேக்ரவுண்ட் ஸ்கோரு, கேமரா ஒர்க்கு, ரொம்ப கான்டெம்பரரியான ஒரு லைட்டிங் படத்தில். ரொம்ப தே ஒர்க்டு டோன்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஒர்க் பண்ணிருக்காங்க. சினிமேட்டிக், ஒரு பயங்கர சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக அந்த படம் ஷுவராக இருக்கும். ஸோ தேட்டரில் வந்து அந்த சவுண்ட்ஸில் அந்த விஷுவல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு, ஒரு புதுசாக ஒரு வேர்ல்டை பார்த்துட்டு வெளில வந்த ஒரு ஃபீல் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஃபைட்ஸ் எல்லாம் வந்து சில படங்களில் ஆர்னமெண்டலாக இருக்கும் இல்லையா, அப்படி இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலியில் எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரியாலிஸ்டிக். தே வில் கெட் ஹுக்டு. அதுதான் இல்லை. ஆமாம் சார், an enjoyable ride actually. ரொம்ப வருஷம்க்கு அப்புறம் சார் கூட நடிச்சிருக்கீங்க, அது நாஸ்டாலஜிக்கா இருந்துச்சா மேம்? எப்படி இருந்துச்சு? ஆப்வியஸ்லி. ஆமா, ஃபர்ஸ்ட் தமிழ் படம் சாரோட தான் பண்ணேன். ஏன் 25 வருஷம் ஆச்சு சார் நம்ம கூட ஒர்க் பண்றதுக்கு? அது தெரியல. 25 வருஷம் இருக்கா? 25 வருஷம். 2000ல பண்ணோம் நம்ம வானவில். அதுக்கப்புறம் 20 வருஷம் சொன்னோம் ஸ்டேஜ்ல இல்லையா? இல்ல 25. 25 இல்ல வேணாம், 20 வச்சுக்கலாம் சார். எனக்கு வயசான மாதிரி சொல்லிக்கணும். No, definitely nostalgic. மேம் சாய் அபயங்கர் கூட ஒர்க் பண்ணியிருந்தீங்க, ஆசை கூட அப்படின்னு ஒர்க் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் இப்போ கருப்பு படத்துல அவரோட ஒர்க் வந்து பயங்கரமா பேசப்படுது. அந்த வளர்ச்சியை எப்படி பாக்குறீங்க மேம்? நான் வேற இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தேன். நான் செட்டுக்கு போகும்போது நிறையா என்னோட ஏஜ் ஒரு என்னோட யங்கர் பீப்புள் நான் நிறையா பார்க்க மாட்டேன். ஸோ எனக்கு சாயை பார்த்த உடனே அது ஒரு கிளாஸ்மேட், ஒரு ஃப்ரெண்டு, ஆல்மோஸ்ட் லைக் நாங்கள் 2 பேரும் புதுசாக இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் வரோம்
we're trying to make a space for ourselves. அந்த மாதிரி I felt like அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நான் ஃபீல் பண்ணாங்க. கனெக்டடாக இல்லைனாலும் எனக்கு அந்த மாதிரி ஒரு வைப் தான் இருந்துச்சு. அண்ட் அந்த சாங் தான் எனக்கு எனக்கு எக்ஸாக்டாக சாய் எப்போ சைன் பண்ணாங்க என்னன்னு தெரியல. பட் அந்த சாங்க்கு அதுக்கப்புறம் நிறையா விறுவிறுன்னு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் சாய் லைக் ஷார்ட் டு ஃபேம் அண்ட் சம்திங் அபவுட் இட் ஃபீல்ஸ் வெரி ஸ்பெஷல். லைக் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்போயே ஹீல் பிகம் பிக்னு. பட் இட் ஃபீல் ஸ்பெஷல். நாங்கள் ஒர்க் பண்ண ப்ராஜெக்டில் அவன் டேக் ஆஃப் ஆகி இவ்வளோ பயங்கரமான பெரிய பெரிய லெவலில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது வந்து இஸ் அ பிக் டீல். ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் ஹிம். கேஜிஎஃப் மியூசிக் டைரக்டர் ரவி சார் மியூசிக் பற்றி சொல்லுங்க சார். அவர் தான் இந்த படத்துல மியூசிக் டைரக்டராக இருக்காரு. அவரை பற்றி சொல்லுங்க சார். லைக் அவர் வந்து தமிழ் டெபியூட்டாக நம்ம ஒரு கான்சியஸான ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்தார். ஏன்னா ஆல்ரெடி ஒரு தமிழ் ஸ்டோரிஸ் நிறைய கேட்டு பண்ணல. ஸோ லைக் இப்போ ப்ரொடக்ஷன்லேயே வந்து இப்போ அவர் என்ன அவர் ஓகே சொல்லுவாரா மாட்டாரா ஸோ அப்படிங்கிற ஒரு இதில் தான் என்னை நரேஷனுக்கு அனுப்பிச்சாங்க. கதை கேட்டு முடிச்சுட்டு அவர் ரொம்ப அது கதை கேட்டதுலேருந்து இப்போ வரைக்குமே எப்படி லைக் அவர் எப்படின்னா இந்த ப்ராஜெக்டை வந்து என்னோட ப்ராஜெக்டாக இல்லாமல் மியூசிக் மட்டும் இல்லாமல் ஓவராலாகவே இது அவரோட ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் வந்தால் ஃபர்ஸ்ட் லுக்கு முன்னாடி நான் அவருக்கு அனுப்பணும். எதுவாக இருந்தாலும் முன்னாடி அனுப்பிச்சு அதில் இதை பெட்டர் பண்ணி அவருக்கும் ஃபர்ஸ்ட் லுக்குக்கும் சம்மந்தமே கிடையாது, அவருக்கும் ரேப்பிடியோக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவருக்கு சம்மந்தம் இல்லாத எல்லா விஷயத்தையுமே எனக்கு வந்து அவர்கிட்ட நான் ஒரு அப்ரூவல் வாங்கணுங்கிற ரொம்ப கான்சியஸாக இருப்பார். சேஞ்சஸ் சொல்லுவார், இந்த ஃபான்ஸ் வந்து இன்னும் பெட்டர் பண்ணுங்க அப்படிங்கிறதுலாம் அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாமே கொடுப்பாரு. ஆல்சோ மியூசிக்காக எனக்கு லைக் நான் ஒரு ஸ்டுடியோவுக்கு போனால் அங்கே இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க எனி டைம் சார் உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசிகிட்டே இருக்காரு அப்படிங்கிறத சொல்லிகிட்டே நான் இப்படி அவரை பார்த்ததே இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். லைக் அவர் பார்க்காத சக்ஸஸால் அவர் இந்த ப்ராஜெக்டில் இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காருங்கிறது. ஸோ இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்க ஒருத்தர் இந்த படத்தை பண்ணுறப்ப அதில் ஒரு பயங்கரமான ஒரு எலிவேஷன் ஒன்று கிடச்சிருக்கு. அகெயின் நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பயங்கர மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இல்லாமல் ஒரு மியூசிக்கல் ஆக்ஷன் த்ரில்லருங்கிற ஒரு ஃபீலோட நீங்கள் வெளில போவீங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோப்புக்கு எக்கச்சக்கமான ஒரு ஸ்கோப் இருக்கிற மூவி இது. ஆமாம், கதை இது. ஸோ என்னதான் நம்ம என்ன பண்ணாலும் தெர் ஷுட் பி எ குட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக கொண்டு போய் நல்லா தியேட்டர்ஸில் எப்போ ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நமக்கு ஒரு வரம் மாதிரி. அண்ட் அவங்க ஃபேமிலிலேயே ஒரு விமன் எம்பவர்மெண்ட் இருக்கு. ஸோ அவங்க 2 டாட்டர்ஸே வந்து தேர் ஹெட்டிங் த ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ இட் வாஸ் கிரேட் அண்ட் வி ஹாவ் எவ்ரி பாயிண்ட்ஸ். ஒரு படம் ஹிட் ஆகிறதுக்கு உண்டான எல்லா பாயிண்ட்ஸும் நமக்கு இருக்குது. வி ஹவ் ஒர்க்ட் வெரி வெரி ஹார்ட். தியேட்டருக்கு வந்து ஜனங்க பார்க்கணும். வி ஆர் எக்ஸ்பெக்டிங் தட். அதே தான். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இஸ் டைரக்டட். ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி இல்லை. ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. பார்ட் 2 இருக்கும்ல சார்? கண்டிப்பாக இருக்கும் சார். இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். கமிட் பண்ணுறீங்களா? சார் யார் சார்? ஓகே சொல்லிடுங்க உங்களுக்கு. நீங்கள் 3 பேர் தான் சார். தேங்க்ஸ் சார். இப்போதான் நானும் வந்திருக்கேன் போல இருக்கு. பிளாஸ்ட் மூவி பெரிய பிளாஸ்டாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.